தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 103 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆஸ் டு பர்டிகுலர் ஃபேக்ட். ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பர்டிகுலரான ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது அந்த சம்பவத்தை நம்ம வந்து எதிர்த்து நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடரோம். ஒரு குற்றம் வந்து ஒரு நபர் வந்து செஞ்சிருக்காருன்ட்டு. அப்போது அந்த பர்டிகுலர் குற்றம் என்ன, அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது, அங்கே நடந்த ஃபேக்ட் என்ன, என்ன வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான முக்கியமான ஆதாரங்கள் என்ன அப்படின்றத கோர்ட்டில் அவர் வந்து நிரூபிக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு அந்த கேஸுக்கான சம்பவம் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்றதை உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இந்த உதாரணம் என்னென்னா, ஒரு நபர் இருக்கார். அவர் வந்து இன்னொரு நபர் மேலே ஒரு குற்றத்தை சாட்டுறாரு. ஆனால் கோர்ட் வந்து என்ன நம்பணும் அவர் நினைக்கிறாருன்னு சொன்னால், அதை மூணாவதாக இன்னொரு நபர் இருக்கார். இப்போ ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து பி மேலே ஒரு குற்றத்தை சுமத்துறாரு. அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கோர்ட்டில் சொல்கிறாருன்னா ஜட்ஜி முன்னாடி, சின்னு ஒரு நபர்கிட்ட பி வந்து தான் தான் அந்த குற்றத்தை வந்து செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது நான் அதை வந்து கேட்டேன், ஏவாகிய நான் வந்து கேட்குறேன். ஸோ இதை தான் எவிடன்ஸு, இந்த எவிடன்ஸை வச்சு தான் நான் கோர்ட்டில் அந்த கேஸை வந்து சமர்ப்பிக்கிறேன். அப்போது சி கிட்ட அந்த பி ஒத்துக்கினதுனால இவர் வந்து இந்த கோர்ட் வந்து அதை வந்து ஒத்துக்கணும். ஸோ பி தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து தொடர்றாரு. இப்போது இந்த வழக்கை என்ன வந்து நிரூபிக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த பி வந்து உண்மையிலேயே அந்த குற்றத்தை செஞ்சாரா இல்லையா? அப்போது அந்த குற்றத்தை சி கிட்ட உண்மையிலேயே சொல்லும்போது இவர் வந்து அந்த விஷயத்தை வந்து கேட்குறாரா? அப்போது அந்த இப்போ வந்து பி வந்து குற்றவாளியா இல்லையா? அப்போ சி வந்து நேரில் வந்து அந்த விட்னஸில் சி விட்னஸாக வந்து அந்த விஷயத்த சொல்லணுமா இல்லையா? அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போது இதற்காக வந்து பி கிட்ட சொல்லும்போது பி வந்து சொல்கிறாரு, அந்த பர்டிகுலர் டைமில் எப்போ இந்த ஏ வந்து என்னை குற்றவாளின்னு சொல்கிறாரோ அந்த சமயத்தில் அந்த இடத்துலையே நான் வந்து இல்லை. அதே சமயத்தில் நான் சி கிட்ட அப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லவும் இல்லை அப்படின்றத பி வந்து சொல்கிறாரு. இப்போது இந்த பர்டிகுலர் சம்பவம் நடக்க சமயத்தில் பி வந்து சொல்கிற விஷயம் ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டில். இப்போது சியும் வந்து அவர் சொன்ன நபர் வந்து சாட்சிக்கு வந்து நிற்கிறார். ஏ வந்து சியை கூட்டிகிட்டு வரார். சாட்சி கூண்டில் வந்து நின்று ஆமாம் பி வந்து என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது பி வந்து அதை மறுக்கிறார். இது வந்து ஒரு குற்றப்பண்ண சாட்சி, இந்த நிகழ்வு வந்து நடக்கவே இல்லை, அதே மாதிரி அந்த குற்றம் நடந்த சமயத்தில் நான் வந்து அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இதை மெய்ப்பிக்கும், இந்த ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணுற பொசிஷன் பி கிட்டம் இருக்குதுன்னு சொன்னால், அப்போது அந்த பி வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஒருவேளை அந்த இடத்துல அவர் இல்லைன்னா அவர் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ கொஷின் வந்து பி கிட்ட இருக்குது. ஸோ பி சொல்கிற இப்போ ஒரு கொலை குற்றம் நடக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு தண்டனைக்கான குற்றம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் இல்லை, இவங்க சொன்ன சமயத்தில் இல்லைன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம் பி கிட்ட இருக்குது. அதை வந்து அவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். ஸோ இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆஸ் டு பர்டிகுலர் ஃபேக்ட், ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கும்போது அதை ஒருத்தர் வந்து வழக்கு தொடரும்போது அந்த வழக்கில் இவர் தான் குற்றவாளின்னு சொல்லும்போது அந்த குற்றவாளிக்கான சாட்சியமும் இருக்கும்பொழுது அவர் அங்கே இல்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்மை நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான மெய்ப்பிக்கும் தன்மை, தட் இஸ் வந்து ப்ரூஃப் யாரை சேர்ந்தனா அந்த பிஏ சார்ந்தது. அதே மாதிரி ஏவியும் சார்ந்திருக்கு. ஏ வந்து நிரூபிக்கிறாரு, அந்த சாட்சி வந்து பொய்யான சாட்சி, அந்த இடத்துல நான் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அந்த பர்டிகுலர் நிகழ்மையில் நடந்த ப்ரூஃபை நிரூபிக்கவான பொறுப்புக்கான அந்த விஷயங்கள் தான் இப்போ நான் கொடுத்துருக்க அந்த உதாரணத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யார் வந்து அந்த குற்றத்தை மெய்ப்பிக்கணும்னு நினைக்கிறா, அந்த குற்றத்துக்கான உடந்தையானவங்க யார், யார் வந்து அதை மெய்ப்பிக்கணும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ரூஃப், தட் இஸ் வந்து ஃபேக்ட். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆஸ் டு பர்டிகுலர் ஃபேக்ட் வந்து 103 சொல்லியிருக்க செக்ஷனோட விளக்கம். ஸோ நான் கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 101 அண்ட் 102 103 வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வரோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு ப்ரூஃபை எப்படியெல்லாம் சப்மிட் பண்ணணும், எதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் வந்து அந்த எவிடன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு பார்த்துட்டே வருவோம். ஸோ
மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.